வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் குரு அருளோடு சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு வழி நடத்துமாக என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட கிருபாநிதி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதியினும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கோடி மோதியினை நிலைமை கேட்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவுதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறவகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச் சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவேன். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைக்கு கேள்வி பதில் நேரம். நம்முடன் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா சேர்ந்திருக்காங்க. கடந்த
2 வாரமாக கர்மயோகம் என்ற தலைப்பில் மகரிஷி வழங்கிய பாடலுக்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். அந்த தலைப்பில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவோட கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு யாராவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கார்த்திகை வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. போன வாரம் நம்ம ஜீவகாந்த திணிவு, ஜீவகாந்த பெருக்கம் பத்தி பேசணும் இல்லைங்க. அதுல மகர்ஷி இன்னொரு 2 விஷயங்கள் இந்த ஜீவகாந்த பெருக்கத்துக்கு அவரோட உரைகள் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானிகளோட படத்துல அவங்களோட வலது கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஜீவகாந்தம் பெருகிறதுக்குன்னு பயிற்சிகள்லாம் நம்ம கொடுக்குறோம். ஆனா ரொம்ப சிறந்த முறையில ஜீவகாந்தம் பெருகணும்னா மற்றவங்க கிட்ட நம்ம எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜீவகாந்தம் பெருகும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதுல ஒன்றும் விளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஏன்னா ஞானியுடைய ஆற்றல் ஒன்று, அது நம்ம பயிற்சி செய்கிற மாதிரி அவருடைய ஆற்றல் நம்ம பாவனையில ரிசீவ் பண்ணுறோம். ஜீவாந்த பெருக்கம் இருக்க நம்ம பேசுனதுல எல்லாமே சேர்ந்துருச்சு இல்லையா. வேற என்ன அதுல கிளாரிஃபிகேஷன்? ஜீவகாந்தம் அப்படின்னு இல்ல, பெருக்க பயிற்சியை பத்தி நம்ம போன வாரம் பேசும்போது ஆற்றலை நமக்குள்ளேயே திணிவுபடுத்திக்கிறத பத்தி பேசணும். இப்ப ஒருத்தவங்க கிட்ட நம்ம அன்பு பாராட்டுறதுனாலும் இல்ல பிறருடைய தொடர்புல இருக்கிறதுனாலும் அங்க காந்தம் எப்படி பெருகும், அந்த இடத்துல செலவு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது மற்றொரு தொடர்பு கொள்கின்ற போது நம்முடைய உடல் அளவிலே நம்ம முகத்தை பாவனை செய்து கொண்டு இருந்தோம்னாக்க ஜீவன் சக்தி வெளியே போகாது. அதே போல் அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நம்முடைய மனசு கன்வர்ஷன் ஆகாது அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். ஆமா. செந்தில் ஐயா, நீங்க கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கர்மயோகம்ன்ற தலைப்பை ஒட்டிங்க நம்மளுடைய கடமைகள், அதாவது தனக்கு, தன்னுடைய குடும்பங்களுக்கு, சுற்றத்தாருக்கு, அப்புறம் கம்யூனிட்டி அண்ட் நாட்டுக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா. அது இப்ப இன்றைய உலகில் நம்மளுடைய பிராக்டிக்கலா பார்த்தோன்னா தனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ பண்ற கடமைகள்லயே நம்மளுடைய எனர்ஜியோ இல்லை டைமோ ஃபுல்லா முடிஞ்சிட மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா ஏதாவது உங்களுடைய அட்வைஸ், அறிவுரை, எந்த மாதிரி நம்ம இந்த கடமைகள் எல்லா 5 வகையான டார்கெட்டுக்கு கடமைகளை எப்படி ப்ராக்டிக்கலா பண்ணலாம், இல்லை அதுல ஒரு நிறைவடைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எலாபரேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது 5 வகை கடமைகள் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகள் இருக்கு. இதுல 5 வகை கடமைகளில் இதுதான் நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கு. இப்போ தனக்குரிய கடமைகள் அது அடிப்படை. நாம இல்லைன்னா உறவு, நட்பு, உலகம் எதுவுமே கிடையாது, வாழ்க்கையே கிடையாது. அப்போ சுயநலத்தை மையம் கொண்ட பொதுநலமாகத்தான் வாழ்க்கை அமையும். இயற்கையே அப்படித்தான். அப்போ சுயநலத்திலேயோ நம்ம மூழ்கிருப்பக்கூடாது. தன்னை மட்டுமே பார்த்தோன்னா மற்றதுக்கு வாய்ப்புகளோ வளங்களோ கிடைக்காது. அதனால சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தத்தோடு தனது தேவைகளை முறைப்படுத்தி கொண்டால் அதுக்கு மேலேயும் நம்முடைய உழைப்பினால் பெறக்கூடிய வளங்கள்,
அல்லது நம்முடைய நேரம், நம்முடைய உடல் உழைப்பு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் மீதமாக இருக்கும். அதே நம்முடைய அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா குடும்பம், நாம் சார்ந்திருக்கின்ற குடும்பம். அதை கடந்து நம்முடைய உறவு, நட்பு, சமுதாயம் அப்படி வரும். இதில் எல்லா வகையிலையும் நம்ம உதவி செய்து கொண்டிருக்கிறோமா, கடமையாற்றுகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அது கலந்தே தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம வருமானத்துக்கு வரி கட்டுறோம் இல்லைங்களா? அது நாட்டுக்கு போகுது. அப்போ நாட்டுக்குன்னு நம்ம தனியாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம கட்டுற வரியை அதில் தான் அரசாங்கம் நடந்துட்டுருக்கு. அப்போ அரசாங்கத்துக்கு நாம் உதவி செய்கிறோம். உலகத்துக்குன்னு பார்க்குற போது எங்கேயும் உற்பத்தியாவது சைனாக்காரன் ஏகப்பட்ட பொருட்களை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டு இருக்கிறான். அது நம்முடைய வாழ்க்கையை லகுவாக்குது அப்படின்ற முறையில் வாங்கி பயன் கொள்கிறோம். அப்போது அவனுக்கு அந்த பொருள் விற்பனை ஆகுது இல்லை, அப்போ இன்னொரு நாட்டுக்கே நம்ம உதவி செய்கிறோம். இப்படி நம்ம அறியாமலேயே ஒரு மனிதனின் வாழ்க்கையை சமுதாயத்தை சார்ந்து தான் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு மருத்துவர் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படித்தாரு, சரி, அவர் தன் குடும்பத்துக்கு மட்டுமா வைத்தியம் பார்ப்பாரு? சமுதாயத்துக்கு தான் வந்தாகணும். அப்போ எத்தனை பேருக்கு வைத்தியம் பார்க்குறார்? இது ஒரு சமுதாய சேவை தானே. என்ன அதில் ஃபீஸ் வாங்கும்போது என்னுடைய தொழில் சுருங்கிடுறாரு இல்லையா? அப்போ ஃபீஸ்ன்றது ஒரு ஒரு சர்வைவல் மற்ற இதில் வச்சுக்கோங்க. பட் சர்வீஸ்ன்னு வரும்போது அது சமுதாயத்துக்கே தானே ஒரு மருத்துவர் தொண்டு செய்கிறார். அதே போல் நாம் ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறோம், ஒரு பாலமோ டேமோ பிரிட்ஜோ கட்டுறோம். எத்தனை பேருக்கு அது பயனாகுது? எத்தனை காலத்துக்கு அது பயனாகுது? அப்போ நம்முடைய கடமைகளை செய்கின்ற போது இதுல 5 வகையும் கலந்தே தான் இருக்கும். கடமைகளுக்கு சொல்லுங்க. சாரிங்க. அதனால சில சமயங்கள் என்ன சொல்லுவேன்னா, இந்த டொனேஷன் கொடுக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, நன்கொடை. அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஏமாத்து வேலையை வச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது இருப்பாங்க, நம்ம ஊர்ல இருந்தா பரவாயில்ல, எங்கேயாவது இருப்பாங்க, நாங்கள் இந்த ஊர்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எதுக்கு அங்கே இருக்க மக்களை கேட்க வேண்டியது, எதுக்கு கோயம்புத்தூர் வரைக்கும் வர்றீங்க அப்படின்னா, இல்லை சார் எல்லா இதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படிம்பாங்க. ஸோ ரூமுக்குள்ளே உட்காந்து 10 ஃபோன் வச்சுக்கிட்டு மக்களுடைய பணத்தை வாங்கி வசதியான வாழ்க்கை வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துக்கங்களேன், ஒரு 10-15% வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். வாங்குற ஒவ்வொரு பொருளையும் 5%லேருந்து 23% வரைக்கும் ஜிஎஸ்டி கட்டுறோம். பிறகு அந்த பொருள் வாங்குற போது அந்த தொழிற்சாலைக்கான லாபம் ஒரு 10-20% கொடுக்குறோம். அதை வாங்கி விற்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு 20-30% கொடுக்குறோம். இதெல்லாம் கூட்டி பாருங்க, நம்ம செலவு பண்ணுற ஒரு ரூபாயில நமக்கு திரும்ப கிடைச்சது எவ்வளவு, மக்களுக்கு போனது எவ்வளவு இல்லையா? அப்போ நாம சம்பாதிக்கிற பணம், நம்ம செலவு பண்ற பணத்துல இன்டெரக்டாவே நம்ம சமூகத்தோடு தொடர்பு கொண்டு தான் இருக்கிறோம், சேவை செய்து தான் இருக்கிறோம், தர்மம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் நான் ஒரு தலைப்புல அறம் செய்ய விரும்பாதேன்னு பேசுறேன். இல்லை தர்மம் செய்யணும்னு சொல்றாங்க, இன்னைக்கு செய்யாதுன்றீங்களேன்னு. வாழ்க்கையே தர்மத்துல தான் ஓடுது. இதுக்கு மேல தனியே வர தர்மம் பண்ணணுமா? அது அம்பானி அதானி மாதிரி பெரிய ஆளுகள் சொன்னது. அதெல்லாம் நம்ம மாதிரி நடுத்தர குடும்பங்கள் நம்ம வாழ்க்கையே தர்மத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மிச்சம் இருக்கிறது ஒரு 10% தான் நமக்கு சேருது. இதுலயும் போய் தர்மத்தை கொடுக்கணுமா அப்படின்னு. உண்மைங்கய்யா, நீங்க சொல்ற பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட் என்னன்னாங்கய்யா, நம்ம இப்ப இந்த ரெட் கிராஸ் இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன் கூட நம்ம தானமா கொடுக்கிற ₹1 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆபரேஷனல் காஸ்டே 75 பைசா 80 பைசா போயிருது, 20 பைசா தான் ஆக்சுவல் போய் சேருது அவங்களுக்கு. அதைத்தான் சொல்ல வரேன். அதாவது நான் சில 1-2 நிறுவனம் போயிருக்கிறேன். அதாவது என்ன சொல்றது, ஆசிரமங்கள், தொண்டு நிறுவனங்களுக்கு போயிருக்கிறேன். அதை நடத்துகிறவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஏசி வீடு, ஏசி காரு,
ம் எல்லா வேலைகளுக்கும் சமையல்காரன், தோட்டக்காரன், வேலையாட்கள், ஒரு ம் சொகுசான ஹைஃபை லைஃப். ம் இப்ப நம்ம கொடுக்குற பணத்துல எவ்வளவு அந்த குழந்தைகளுக்கோ முதியோருக்கோ கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% தான் இருக்கும். ம் பாக்கி போற இவருடைய லைஃபுக்கு அதை என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. ம் அப்ப இது ஒரு வகையான தொண்டு செய்வதற்கு வருவதற்கு ஒரு மனசு வேணும். ம் தன் தேவையை சுருக்கி கொண்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு செய்ய முடியுமோ அதுக்கு தான் தொண்டுன்னு பேரு. ம் ஆனா இன்றைக்கு தொண்டு செய்யறேன்னு சொல்லி கிளம்பிட்டு அதன் பெயர்ல தான் வசதியான வாழ்க்கை வாழ்வதையும் நாம் பார்க்கிறோம் இல்லை. ஆமாங்கய்யா அப்ப இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க. ம் அப்போ யாருக்காவது தேவைப்படுது நாமே நேரா கொடுத்துடலாம். ம் உழைக்கிறவங்க, நம்ம வீட்டு வேலை செய்ய வர்றவங்க, இப்படி பார்த்து கொஞ்சம் சிரமத்தில் இருப்பாங்க செய்கிறாங்க சொன்னா அவன்கிட்ட பார்கெயின் பண்ண வேண்டாம், ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச இடத்துல உதவி செய்துட்டு போய்க்கலாமே தவிர நமக்கு வசதி இல்லை, நமக்கு நேரம் இல்லை, போக முடியதில்லை, யாராவது கொடுத்தா பண்ணிக்குவாங்க அப்படின்னா அது சரியான ரூட்ல போறது இல்லைங்க. அதனால உதவி உண்மைங்க. செய்வது நல்லது, அது நாமே நேரா செய்வது தான் சிறப்பு. ம் ம் அருமைங்கய்யா. அஹ் வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. வேற அன்பர்கள் கேள்வி ஏதாச்சும் இருக்குங்களா? மைட்லி அம்மா நேற்று நீங்க கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்களா? ஐயா வாழ்க வளமுடன். என்ன கேட்கணும்னு சொன்னது மறந்துட்டேன். ஏன்னா என் பொண்ணு ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கா, அந்த மைண்ட் அதுல போயிட்டு இருக்கு. சரி 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 சரி, நீங்க நான் சர்ஜரிக்கு பாருங்க, கேள்வி லாஸ்ட் அப்புறம் நாளைக்கு நைட் பார்த்துக்கலாம். அட்மிட் ஆகிறேன். எஸ் எஸ் எஸ். அதான் 29th டிஸ்சார்ஜா, அப்புறம் பேசுவோம். 29th. அதான். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க ஐயா. எனக்கு போன வருஷம் சொன்னீங்க இல்லையா? ஓகே, சரிங்க. வாழ்க நாங்க டவுட்ல வளமுடன். வாழ்த்துறோம்மா. சரி, சரி. வாழ்க கண்டிப்பா வளமுடன். வாழ்த்து வாழ்த்து. வாழ்க வளமுடன். ஐயா, இன்னொரு கேள்வி கேட்கலாங்கய்யா. சொல்லுங்கய்யா. இப்போங்கய்யா, இப்போ நம்ம இந்த அறம் செய்யறது இல்லைன்னா உதவி செய்யறது, ம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அந்த கேள்விங்க. அதாவது நம்ம இப்போ நம்ம வந்து செய்கிறோம், அதை வெளியில விளம்பரப்படுத்துற மாதிரி, நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன், இல்லை இந்த மாதிரி டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ம் சொல்ற தன்முனைப்பு கொஞ்சம் இருக்குது ஒரு ம் பக்கம். ம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா, நான் ப்ரொஃபஷ்னல் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா, ம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து வெளிக்காட்ட வேண்டிய கட்டாயமும் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களுடைய மேலதிகாரியோ இல்லை அலுவலகத்திலையோ தெரியாமலே போயிடும். அதாவது உதவி பண்ணுறதா சொல்லலை, பட் பண்ணுறத அப்படியே வெளிக்காட்ட வேண்டியது. ம் அதை ம் ம் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். ஸோ அதில் தேவையான ஒரு தன்முனைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அவசியமான சொல்லிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு இடத்துல நம்ம செய்கிறத அப்படியே சொல்லாமல் அமைதியாக போகணுன்ற எண்ணம் வருது. இன்னொரு இடத்துல அதை வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லி ஆகணும், நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆகணும்னு இருக்கு. இதை வந்து ம். எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு உங்க அதாவது தன்முனைப்பு இல்லாம வாழ முடியாதுங்க ஐயா. ம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதாவது ம் நீங்க அந்த மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன் தத்துவத்திலேயே ம் அந்த ஆணவம் பட்டுன்றது மாரியம்மன் தத்துவத்துல நீங்க அந்த விக்கிரகம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் காலடியில் 3 அறக்கட்டளைகள் இருக்கும். ம் ஆணவம், கண்மம், மாயை. ம் அப்புறம் தீட்சை பற்றியெல்லாம் வரும் வச்சுங்களேன். அடுத்தது அந்த விளக்கம் பெறுகின்ற போது மாயை விலகுது, பிறகு புதிதாக பாவச்செயல் செய்வது இல்லை.
ஆனாலும் ஆணவம் அங்கே இருக்கும். அப்போ தண்டுமாரியம்மன் காலடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கன் படுத்திருப்பான். கருமாரியம்மனுக்கு உடம்பும் கிடையாது, தலை மட்டும்தான். அப்போ அது வந்து பிரபஞ்சத்தோடு இணைந்த தத்துவம். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்தது போல பிரபஞ்சத்தோடு கலந்து தன்னை மறந்த நிலை. அப்போ ஆணவம் அங்கே இருக்காது. அடுத்தது கோணியம்மன், அந்த விஸ்வரூப நிலையில எல்லாவற்றையும் பார்க்கிறோம், இறைவனை எல்லாவற்றையும் இறக்கி கொண்டிருக்கின்றான். நீ அம்மன். அதை அறிந்த பிறகு எனக்கு இதெல்லாம் தெரியும் என்ற வித்யாகரம் வந்துருமா. இப்போ கருமாரி கிட்ட காணாம போன அரக்கன் கோணிமன் காலையில் மறுபடியும் ஒரு அரக்கன் படுத்திருப்பான். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த தன்முனைப்பு ஆணவத்தை அழிக்க முடியாது, பட் அது எப்பவும் காலடியில வச்சிருக்கணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் தலையில உட்காந்துரும். அப்போ அது ஆபத்தாக முடியும். அது எப்போ எச்சரிக்கையோடு இருக்கணும்ன்றது தான். அப்போ தன்முனைப்பை அழிக்க முடியாது, எச்சரிக்கையோடு இருக்கணும். இப்போ நீங்க சொல்வது மிக உண்மை. ஏன்னா ஆபீஸ்ல சில சமயங்கள்ல, அதுவும் பெரிய ஆபீஸ்ல நம்ம என்ன செஞ்சோம்னு தெரியாது. திடீர்னு எண்ணத்தை கிடைச்ச அப்படின்னு ஏதாவது பேசிடுவாங்க. அப்போ இதெல்லாம் செய்துட்டு இருக்கேன் சார், நம்ம சப்மிஷன் பண்றோம் இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்ன கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் செய்திருக்கேன் அப்படின்றது அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். பட் மற்ற இடங்களில் அது தேவையா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இப்போ நாம செய்தோம்னு வச்சுக்கீங்களேன், எத்தனை பேர் நினைச்சுக்க போறாங்க இல்லையா? இன்றைக்கு ஒரு சின்ன புக் எழுதினா நம்ம பேர் பெருசா போட்டுக்கிறோம். அதை படிக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்ப பேர் இருந்தானே இல்லாட்டி என்ன, இல்லைங்களா? அது போல ஐடென்டிட்டி அப்படின்றதுக்காகத்தான் முனைப்பே, நம்ம பேர் சொல்லணுன்றதுக்காக. தெரிந்தவங்க மத்தியில் தான் நம்ம செய்யக்கூடியது நாம் செஞ்சேன்னு தெரியுமே தவிர, மற்றவங்களுக்கு நாம செய்யக்கூடிய உதவி வந்து நாம செய்தேன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ நாம 4 விட்டு நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் சொல்லிட்டு தெரியும் வச்சுங்களேன். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த மணி மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனைங்க. பணம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதை சரியா கையாள்வது மிகப்பெரிய சிக்கல். இருக்கு அப்படின்னு சொன்னா தேவையில்லாதவங்க கூட வந்து நிற்பான். உறவு நட்புல வந்து தேவையில்லாதவங்க கூட வந்து நிற்பான். அதோட கொடுக்குறான்னு தெரிஞ்சு வச்சுங்களேன், இன்னும் சிக்கல் அதிகமா இருக்கும். அவர்கிட்ட போன இல்லைன்னு சொல்ல மாட்டார். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அவர்கிட்ட போன இல்லைன்னு சொல்ல மாட்டார். இது நம்ம ஈகோவை நல்லா கிளிக் பண்ணி விட்டுரும். அப்போ தனக்கு இருக்கோ இல்லையோ உதவி செய்வது அப்படின்னு கிளம்பிடுவாங்க. இது என்ன ஆகும், நமக்கே சிக்கலாக மாறும், நமக்கே கஷ்டமா மாறும். அதனால உதவி செய்வது அப்படின்னா அதுல 2 வகை. ஒண்ணு, இது நம்மை பாதிக்குமான்னு பார்க்கணும். இப்போ கடனே கேட்கறங்க வச்சுங்களேன், கடன் கொடுக்கறதா வேண்டாமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்ப வாங்குற திருப்பி கண்டிப்பா கொடுத்துருவார், கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, தாராளமா கொடுத்துடலாம். இல்ல கொஞ்சம் சிரமம் தான் ஆனா கொடுத்துருவார் அப்படின்னா ஓகே ரைட், அதுலயும் கொடுத்துடலாம். இவற்றெல்லாம் கொடுத்தா வராது. ஆனா சொல்ல காரணமும் வந்து ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. படிப்போ மருத்துவமோ கேட்கிறார், இருக்கு, ஆனா கொடுத்தா திருப்பி தர மாட்டான், என்ன பண்றது அப்படின்ற போது, திருப்பி தரலான்னு எனக்கு என்ன நட்டம் சொல்லும்? எனக்கு அதோட வசதியாவே இருக்கு. கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்கலன்னு போறான், சரி கொடு. இல்லை இன்னும் கிரிட்டிக்கல், முடியாதப்பா எனக்கு, நாம வாங்குறது நம்ம குடும்பத்துக்கே சரியா இருக்கு, கொடுத்தா இவன் தரமாட்டான், எந்த கஷ்டத்தை சொன்னாலும் வேற எங்கேயா ட்ரை பண்ணிக்கப்பா, என்கிட்ட இல்லை. இதுதான் பாதுகாப்பானது. அந்த இடத்துல இறக்கப்பட்ட சொல்ல நமக்கு இன்னொருத்தர் போய் பிச்சை எடுக்க வேண்டியிருக்குமே இல்லையா? ஸோ இதெல்லாம் இந்த மணி மேனேஜ்மெண்ட் பெரிய சிக்கலான விஷயம். அது இந்த உலகத்துல வந்து உண்மையிலே கேட்கறானா, நடிப்புக்கு கேட்கறானா, உதாரணத்துக்கு கேட்கறான்னு கண்டுபிடிக்க முடியாது.
நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மை விட அதிகமா சம்பாதிப்பாங்க, ம் அதோட அதிகமா செலவு பண்ணுவோம், எப்பவும் கடன்லயே இருப்பாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க. சம்பாதிக்கிறீங்க இது இப்படி வச்சுங்க அப்படி சொன்னா அதுக்கு அட்வைஸ் கேட்க மாட்டான். ஆனா கடன் ம் வாங்க மட்டும் வந்துடுவான். இது மாதிரி எத்தனையோ அனுபவங்கள். அதனால இதை ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொன்னா தெரியாம செய்வதுதான் பாதுகாப்பு. ம் இல்லைன்னு சொன்னா அது மல்டிப்ளை ஆயிடும். பிறகு இல்லைன்னு சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கும், கொடுத்தாலும் வராது, ம் பெரிய சிக்கலாகும். ஆமாங்க. அதாவது முக்கியமான இதுல பணம் கொடுக்குறோம், அது நல்ல வழிக்கு செலவாகலதா அப்படின்ற அந்த அந்த கவலை ஒரு ஒரு சைடு. ஆமா, நீங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகள் ஆமாங்க, ஆமாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையாது. ம் ஒருத்தர் வசதியா இருப்பாரு, ஒருத்தர் நடுத்தரமா இருப்பாரு, ஒருத்தர் கொஞ்சம் சிரமத்தில் இருப்பாரு. ஸோ ஒரு தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகளிலே இப்படி பேதங்கள் எல்லாம் வருவது இயற்கை தான். ம் உடன்பிறப்புக்கு உதவி செய்யணுன்றதும் ஒரு கடமை தான், மறுக்க முடியாது. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவன் உதாரணமா செலவு பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து கேட்கறான்னு சொன்னா கொடுக்கறதா வேண்டாமா? இல்லையா? ஆமாங்க. அப்போ இந்த இடத்துல சாஸ்திரமே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்க வந்து ராமாயணத்துல வாலி கேட்பான், நீ ஏன் என்னை அடிச்சு கொலை பார்க்குற, எனக்கு உனக்கு எந்த பகையும் இல்லையே அப்படின்ற போது, உன்னால் ஆதரிப்பதற்குரிய தம்பியை நீ துரத்து விட்டுட்டேன்பான், ம் அதனால் நீ தண்டனைக்குரியவன். சரி, உன்னால் ஆதரிப்பதற்கு உரிய, அந்த உரிய என்ற வார்த்தை அது ரொம்ப முக்கியம். ம் ஏன்னா நீ தம்பிக்கு உதவி செய்வது உன் கடமை அப்படி மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இதுக்கு அப்படியே ஈக்குவல் சீன் வந்து ஆப்போசிட் சைடில் வரும். ராவணன் வந்து சீதையை கவர்ந்ததை வந்து சூர்பனகை மானபங்கப்படுத்தப்பட்டாள் அப்படின்றது தான். ம் ம் அப்போ உடன்பிறப்புக்கு உதவி செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் உதவி செய்தானே இல்லை? ஆமா. அப்போ நியாயம் தானே? ம் அப்போ அந்த உரியன்ற வார்த்தை, இவன் நல்லவன், ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தேகத்தில் நீ வந்து அவனை தப்பா நினைச்சிட்ட, அதை ம் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அவன் விளக்கம் சொல்லும் போது கேட்டுட்டு ரைட் ஓகேப்பான்னு ஒத்துட்டு போனோம்ல, அதை செய்யலை. இங்கே சூர்பனை எப்படிப்பட்ட கேரக்டர் உங்களுக்கு தெரியும், கூட பிறந்தவ எப்படிப்படும் தெரியாதா நமக்கு? அப்போ வனத்திலே அழகான பெண் உனக்காக கொண்டு வரணும்னு பார்த்தேன், இடையில ஒருத்தர் வந்து மூக்கு அறுத்துட்டான் காது அறுத்துட்டான்னு சொன்னான், இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமில்ல? ம் அப்போ அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டிய நேரத்தில் அழகான பெண்ணை உனக்காக கொண்டு வர பார்த்தேன்னு சொன்னான், அந்த காமத்தில் சிக்கியதுனால தானே அவன் வந்து அழிஞ்சான். ம் அப்போ அந்த அந்த சாஸ்திரம் என்ன சொல்றது, 2 பேரும் உடன் பிறப்புகள் தான், ஆனா உதவி செய்வதற்கு உரிய 3 எழுத்து ம் தான். ஆனா வாழ்க்கை தத்துவமே அதுல இருக்கு. இது அருமைங்க. போலதான் நம்முடைய தினசரி வாழ்க்கையில நாம் பார்க்கணும். ம் வெறுமனே உடன்பிறப்பு நண்பன் உறவுன்றதுனால மட்டுமே உதவிடக்கூடாதுங்க. ம் அருமைங்க. அதாவது நீங்க சொல்றது ரைட்டுங்க. அதாவது தர்மம்ன்றது அந்த ரொம்ப ஒரு அன்கிளியரா தான் இருக்குது. ரியல் லைஃப்ல வந்து நமக்கு. அதனாலதான் மகர்ஷி தெளிவாக்குறாரு. மகர்ஷி என்ன ம் சொல்றாரு, இதெல்லாம் ம் வாஸ்தவம் தான், உலக இயற்கை தான், ஒன்றினால் ஒன்று கெடாமல் பாருன்ட்டாரு. ம் ம் நம்மையும் கெடுத்துக்கூடாது, குடும்பத்துக்கும் சிரமம் வரக்கூடாது. அதே சமயத்துல தேவை உள்ளவனுக்கு நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, அவன் கேட்கறான், கொடுத்தா திருப்பியும் கொடுத்துருவான், அவனுக்கு உதவி செய்யாம மாட்டேன்னு சொன்னா ம் அது தவறு இல்லையா? ம் உலகத்துல கொடுத்துட்டு திரும்பி வாங்குறது தான் பெரிய பாடா பெரிய இருக்குங்க. விஷயம். அதனாலதான் நீங்க வந்து இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ன்றது பெரிய டாபிக். ம் அதே போல பணமே பணத்தை சம்பாதிக்கும்னு நினைக்கிறது, ம் இன்றைக்கு உழைச்சு சம்பாதிக்கிறது போய் பணமே பணத்தை சம்பாதிக்குமான்னு பார்க்கறது தான் பெரிய மார்க்கெட்டிங். ம் காசு இருந்தால் 4 வீடு கட்டி வாடகை கொடுறது, இல்லை ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டுன்னு போடுறது, இல்லை வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் என்னாகும், இல்லாதவன் தான் வாங்குவான். ம் ஏற்கனவே அவன்கிட்ட இல்லை. நீங்கள் பழைய திரைப்படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு வாடகைக்கு வருவாங்க,
என்னப்பா வாடகை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ம். இவ்வளவு வாடகை சொல்ல மாட்டாங்க. உன்னால எவ்வளவு கொடுக்க ம். முடியும், சரிப்பா அப்படி எடுத்துக்கோ அப்படின்பாங்க. ம். சரி, இப்ப அதே லாஜிக் இப்ப ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்களேன். ஆமா. அவன் என்ன சொல்லுவான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார், ஒண்ணுமே ஏதோ நீங்க இல்லைன்றாங்க. கேட்கறீங்கிறதுனால ஏதோ 500 ரூபாய் கஷ்டப்பட்டு கொடுக்கணும். அதுவே இதே நான் பார்த்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இருந்துகிட்டு அவர் வீடு கட்டி அவர் வாடகைக்கு விட்டுட்டு இங்கே லோ ரெண்ட்ல காலி பண்ணாம இருந்தார். ஸோ இது மாதிரியும் செய்வாங்க இல்ல. அதனால இந்த மக்களோட வாழ்வது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. யார் நல்லவங்க, எவ்வளவு நல்லவங்க, யார் கெட்டவங்க, எந்த அளவுக்கு கெட்டவங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அருமைங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க இப்ப நீங்க வளமுடன். இந்த சொன்னீங்கல்ல சகோதரர்னு, இப்ப இவரோட பிறந்தவங்க 5 பிரதர்ஸ். இது உண்மையிலே எங்க குடும்பத்திலே நடந்தது. அவங்க வந்து ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு சின்ன வயசுலயே வந்து ஹார்ட்ல ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க. அவ எம்ஏ இங்கிலீஷ் ஆனா வேலைக்கு எல்லாம் போக முடியாது, அப்படியே இருக்கா. அவங்க 2 பேரும் எங்க இப்ப மச்சனருக்கு வந்து இது ஐ சைட் வந்து ஒரு இது சரியில்லை. நாங்க என்ன பண்ணோம், என் பையன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்னடா அப்படி நம்பவே மாட்டீங்க, உடனே நான் 10,000, என் பொண்ணு நான் 10,000, மாசம் 20,000 3 பேருக்கு போதுமா, நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுப்புறேம்மா, அவங்க மாசம் நான் ஒரு புள்ள மாதிரி அப்படின்ட்டான் என் பையன். இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, அனுப்பிட்டாங்க. நாங்க உடனே இது அழைச்சோம். ஓ அந்த அளவுக்கு கேரமாக்குறீங்களா, நீங்க பெரிய இதுவா, வெளிநாட்டுல இருக்கிறதா திமுறா அப்படி சொல்லி அப்படி கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன இதுக்கு உண்மையா அப்படியே கட் ஆஃப் ஆயிடுச்சு. இவங்கன்னா சொந்த அம்மாவோட தம்பி தான் இவங்கதான். இது இவர் சொன்ன பிறகு உண்மையில, ஏன்னா என் பசங்க வளர்க்கும் போது அவங்க கையில கொடுத்தா அப்பெல்லாம் நிறைய பிச்சைக்கார இருப்பாங்க. நான் இருந்தெல்லாம் காஞ்சிபுரம், திருத்தணி கோயில் ஸ்தலங்கள் தான். சோ எல்லா இடத்துலயும் அவங்கள போட விடுவேன். அதனால இப்பயும் அவங்க பிளட் டொனேஷன், 3 குழந்தைய படிக்க வைக்கிறது எல்லாமே பிறருக்கு செய்யணும், உங்களுக்கு 100 மடங்கு அவ்வளவுதான். அப்படியே வளர்த்ததால இடத்துல அவங்க பண்றாங்க. ஆனா இப்படி சொன்னது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. எல்லா பசங்களும் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொல்ல கூட இல்ல, உடனே நான் தரேன் நாங்க பாருங்க. அவ்வளவு சந்தோஷப்பட்ட கடைசியில அப்படியே உறவே கட் ஆயிடுச்சுங்க. என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மா சொன்னாங்க, விட்டுடு அவனுக்கு பாக்கியம் இல்லைன்றாங்க, சொல்லிட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், உடன்பிறப்புகள்ன்றது இப்படிதான் பண்றாங்க. எப்படி, அதாவது சக உதிரம், ஆனா பங்காளிங்கிறது கண்டிப்பா உண்டு. அந்த காய்ச்சல் எல்லா இடத்துலயும் உண்டு. ஆனா நான் வந்து எல்லாரோட பேசணும், எல்லா உறவுகள் தான் இல்ல. இப்ப கனடால ஒரு அம்மா போயிருக்காங்க, முதல்ல போறாங்க. அவங்க சொன்னாங்க, மைத்திரி நான் உனக்கு தாய் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆபரேஷன் தான் நல்லா. அது எப்படி இப்படி இருக்காங்க இல்லையா? இங்க இருந்து அந்த அளவுக்கு ஆசை பண்றவங்க. வகையான வெரைட்டிஸ் இருக்குமா மக்கள் மத்தியில? ஆமாங்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான், கரெக்ட். நீங்க சொன்ன உடனே அப்படியே பிளாஸ். என்ன எங்க மச்ச வந்து என் தம்பி செட்டு, அத நான் என் செட்டு என்னோட 1.5 மாசம் சின்ன இது பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இல்லவே இல்லை. யார் மூலமாவது கேப்ப எப்படி இருக்கிறாங்க அவங்க எல்லாரும். எனக்கு ஈவன் எனக்கு மன்றத்துல இருக்க கூட நான் போல பாக்கல கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க கேட்டுக்குவேன். அது எப்பவுமே அது அது எப்படி எல்லாம் சொல்ல தெரியல. எங்க அப்பா ஒண்ணு சொல்ல, 6 பொண்ணுல இந்த பொண்ணுன்னா கருணைன்னா என்னன்னு இருக்கு, அன்புனா இருக்கு அப்படின்னு சொன்னவர். அவர் அப்படிதான் சொல்லித்தான் இறந்தார் அவரு. அது எப்படிலாம் சொல்ல தெரியலீங்கய்யா. அது மனசு கஷ்டமா இருக்குது சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த நம்ம மனவளக்கலை அன்பர்கள் வந்து இந்த அஷ்டமி, நவமி, இந்த கரிநாள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்க்கலாமா பார்க்க கூடாதுங்க? ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு பால் காய்ச்சல் விசேஷங்கள் வைக்கிறோம், அது இந்த மாதிரி நாள் பார்க்கலாமா பார்க்க கூடாதா? அந்த மாதிரி அஷ்டமி, இந்த பௌர்ணமி மறுநாள் பிரதமை இதெல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? மனவளக்கலை அன்பர்கள் பார்க்க வேண்டாமா? பார்க்க தேவையில்லைங்க. அதாவது மனவளக்கலைக்கு வந்துட்டோம் ரைட்டு, ஆனா சமுதாயத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்ம குடும்பம் எடுத்தீங்களேன், நாம வந்துட்டோம் ரைட்டு, எல்லாருமே வந்துட்டாங்க இல்ல, உறவு நட்பு. அப்போ இத்தனை பேர் மத்தியில நாம ஒருத்தர் வந்து தெளிவு பெற்று விட்டோம் அப்படின்றதுனால எதிர்த்து நின்னு வச்சுங்களேன், எல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். பிறகு ஏதாவது தப்பா போச்சு வச்சுக்கோங்க,
பிள்ளைகள கேக்குறாங்க, நீங்க மனவளக்கலையில இருந்துகிட்டு ஏம்மா அதெல்லாம் பாக்குறீங்க, கரிநாள் பாக்குறீங்க, பிரதம இதெல்லாம் ஏன் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளே கேக்குறாங்க. கேட்கற நீங்க பார்க்க வேண்டாம். ஓகே. அது அவங்கதான் உங்க நம்ம நிறைய கேள்வி கூட அவங்க கேக்குறாங்க. தெளிவா இருக்காங்களே. அவங்கதான் நிறைய கேள்வி கேக்குறாங்க நம்மள. ஏன்னா இப்போத்து ஜெனரேஷன் எல்லாம் தெளிவா தான் இருக்கிறாங்க. ஆமாங்க. அவங்க வந்து பழைய அந்த சடங்கு சம்பிரதாயங்களை வந்து அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க மாட்டாங்க. ம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுல தான் நமக்கு ரொம்ப சௌரியம் என்னன்னா, எது அர்த்தம் உள்ளதோ பயனுள்ளதோ அதை அந்த காரண காரியத்தோடு சொல்லி அவங்களை செய்ய வச்சிடலாம். ஆமா. எது தேவையில்லையோ அதுக்கும் காரணத்தை சொல்லி எதனால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அஷ்டமி நவமி பொதுவா ஏன் வேண்டான்னு சொன்னாங்க அப்படின்னா, அஷ்டமியில கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிட்டாங்க, நவமிக்கு ராமர் அப்படி சொல்லிட்டாங்க. இது சயின்டிபிக்கலா பார்க்குற போது இந்த பௌர்ணமி வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை நவமி, தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை நவமி இப்படி வரும். அப்ப இந்த சந்திரனுடைய சுழற்சியில, பூமியுடைய சுழற்சியில இந்த வருகின்ற போது அது 29 நாளைக்கு சந்திரன் வந்து ஒரு சுத்துதா. அப்போ 15 நாள் அப்படி வச்சுக்கிறோம். ஒரு முனியிலிருந்து ஒரு 150 டிகிரி கீழே வர்றதுக்கு ஒரு 15 நாள், மறுபடியும் 150 மேலே போறதுக்கு ஒரு 15 நாள் கணக்கு. இப்போ அந்த மிடில் வருது பாருங்க, அது வந்து நமக்கு சந்திரனுடைய ஆற்றல் அவ்வளவு அதிகமா கிடைக்காது, குறைபடும். அதாவது அமாவாசை பௌர்ணமிலிருந்து 8ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் வந்துடுது இல்லையா? அப்ப அதனுடைய ஆற்றல் நமக்கு நிறைவா கிடைக்காது. சந்திரன் வந்து நம்முடைய ரத்த ஓட்டத்தை தொடர்புடையது, சரிங்களா? அப்ப ரத்தம் ஓட்டம் சீராக இருந்ததுன்னா மூளை செல்கள் வந்து சிறப்பாக வேலை செய்யும். அப்ப ரத்த ஓட்டம் கொஞ்சம் இதாகுது அப்படின்னா மூளை சிந்தனை திறமையும் குறையும். அப்ப அந்த நேரத்துல எந்த முடிவும் எடுத்தோம்னா அது ஒருவேளை தவறாக போகலாம். ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு ஒரு இயற்கையுடைய அலைகளிலே கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்கும், இவ்வளவுதானே தவிர ஏற்கனவே நம்ம தெளிவா முடிவு பண்ணிட்டோம் ஒரு காரியம், ஆனா அந்த நாள் வந்து அஷ்டமியா இருக்கு. இப்போ ஃப்ளைட்ல வரணும், தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அது அஷ்டமியா இருக்குது, இல்லை கிளம்புற நேரம் ராகுகாலமா இருக்குது, விட்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்காக போக முடியும் இல்லையா? அப்போ அதை நாம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால கரிநாள்னு சொல்றாங்க, அது கரிநாள்னு போட்டிருக்காங்க, அது அதுல செய்யலாமா என்னன்னு தெரியல. அதே சரி உண்மையில நீங்க பாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு இருக்கோ அந்த நேரத்துலதான் செய்ய முடியும், ஆச்சுங்களா? அதனால அதிகமா நீ கேலண்டர்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இருக்குன்னா யோசிக்க வேண்டாம். எல்லாமே வினைகள் தான் முடிவு பண்ணுது, நம்முடைய கர்மா தான் முடிவு பண்ணுது இல்லைங்களா? அப்போ இன்றைக்கு ஒரு காரியம் செய்யணும், ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த நேரம் நிச்சயிப்பது கூட நம்முடைய கர்மாவுடைய அடிப்படையில தான், சரிங்களா? எதுவுமே தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம ஒரு கஷ்டம் நம்ம சந்திக்கிறோம், நல்லது சந்திக்கிறோம்னு சொன்னா நம்முடைய வினை பதில் இல்லாதது வராதுங்க. அதனால இது நேரம் காலமெல்லாம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவது, ஒரு மன சாந்திக்காக பார்க்கறதே தவிர அதுலயே நம்ம தொலைந்து போக அவசியம் கிடையாது. இப்ப இங்க இருக்கிற வாழ்க்கை மட்டும் சொல்லுமா, நேரங்காலத்தை இறப்புக்கு கூட இந்த பௌர்ணமியில இருந்தா என்ன, அமாவாசையில இருந்தா என்ன, 3ஆம் பிறையில இருந்தா என்ன, அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு என்னென்னமோ சாங்கியம் எல்லாம் செய்யறாங்க ஐயா. ஆமா, அது என்ன ஒரு திரைப்படம் பார்த்தேம்மா, அதுல என்ன ஒரு சீன் தெரியுங்களா? சொல்லுங்க ஐயா. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அது காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஸ்டேஜ் கொண்டு வந்துடுறாங்க. அவங்க இந்த நேரத்துல உயிர் போக நீங்க சொன்ன மாதிரி தான் நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இறங்க சொல்லி போய் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அந்த நேரம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்குள்ள அந்த அவங்க வந்து போயிடுறாங்க. அப்போ அந்த டிரைவர்கிட்ட இவன் கேட்கறான், ஏய் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து டீ சாப்பிட்டு இருக்கா, உயிர் உள்ள ஊசலாட்டு இருக்குது, இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், நான் ஒன்றும் பண்ணல, அவங்க நல்ல நேரத்து உயிர் போகணுமாம்மா, அதுக்காக என்ன கீழே இறக்கி விட்டுருக்குறாங்கன்னு சொல்லுவான். இது திரைப்படத்தில் நான் பார்த்தேன் இந்த காட்சி.
ஸோ இது மாதிரிலாம் மனிதர்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு மூட நம்பிக்கையில பாவத்தை செய்வதற்கு கூட தயாராகிறாங்க. அது எப்படி சொல்றாங்கன்னா, இவங்க இறந்து ஒரு 6 மாசத்துல இன்னொருத்தரை கூட்டிடுவாங்க. அப்படிலாம் கிராமத்துல புரளி கலப்புறாங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளையில. இப்பவும் அது 6 மாசத்துல இன்னொரு படம் வந்துருமா அவங்க கூட. அந்த பாதமா என்னமோ சொல்லுவாங்க ஐயா. பின்னாடியே அவங்களும் இன்னொரு 6 மாசத்துல யாரையாவது கூட்டிட்டு போயிருவாங்க அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லம்மா, ஒரு குழந்தை பிறக்கிறத வச்சுட்டு பிறந்த சனிய எல்லாமே கஷ்டம் வந்துச்சு, இந்த ராசியான குழந்தை இது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடு கட்டினேன். நீங்க இந்த ஒரு படம் பார்த்திருக்கீங்களா, பார் மகளை பார்? அந்த படத்துல வந்து 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு இவனுடைய சொந்த பொண்ணு, இன்னொன்னு ஒரு ஏழையினுடைய குழந்தை, அது செத்து போயிடுறா தாய். அப்போ அந்த நர்ஸ் வந்து உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது சொல்லி அந்த குழந்தை இதோட சேர்த்துருவான். சரிங்களா? அப்போ அந்த இன்னொரு குழந்தை இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு வந்தா ராசின்னு சொல்லி சிவாஜி கணேசன் எப்ப வெளியே போகும்போதும் அந்த பொண்ணு எதில் வர சொல்லுவான். இப்படி எல்லாம் ஒரு காலத்துல திரைப்படங்கள்லயே இருந்தது. அதே மாதிரி மக்களும் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சில பேர்ட்ட அது மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறதுனாலயோ எதனாலயோ ஒரு விதி மாறிடாதுமா. ரெண்டும் கோயின்சிடன்ஸ். இது குழந்தை பிறக்குது, அது நல்ல காரியம். அதுக்கு அடுத்து உனக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல காரியமா இருக்கும். இனிமே ஒரு பொங்கு செய்தான் உனக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நல்லது நடக்கும். குழந்தைனால தான் சொல்லி அதெல்லாம் பிராண்ட் பண்றது முட்டாள்தனம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாழ்க வளமுடங்க ஐயா. இவங்க எல்லாம் சொன்ன பிறகு நாளைக்கு அஷ்டமியில தான் போய் அட்மிட் ஆக போறேன், நவமியில தான் சர்ஜரி, நான் நன்றாக தேறி வருவேன். அவ்வளவுதான். மகரிஷி தான் செய்ய போறாரு சர்ஜரி. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். டாக்டர் நாளைக்கா அஷ்டமியிலேயே டாக்டர் முடிச்சாரு, இல்லை அன்னைக்கு தான் சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர் தான் இல்லைங்களா? அதனால இங்கே அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே மற்ற வலியுறுத்தினால் செஞ்சு தொலைச்சிடலாம், இல்லையா விட்டுடலாம். ஏன்னா அடுத்தவன் நெகட்டிவ் வே வாங்கக்கூடாது. அதுதான் குடும்பத்துல வந்து முக்கியமான விஷயம். நமக்கு தெளிவு இருக்கு, நமக்கு விஷயம் தெரியும். ஆனா எதிர்த்து நின்னோன்னு சொன்னா தேவையில்லாத நெகட்டிவ் உருவாகும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து வச்சுங்களேன், பாத்தியா அன்னைக்கே நான் சொன்னேன் அஷ்டமில செய்யாத கேட்டியா நீ? இது எதுக்கு நமக்கு? இது நான் உங்ககிட்டதான் சொல்லியிருக்கேன், இந்த குரூப் தான், மத்த யாருக்கும் இதுன்ற தெரியாது. சொல்ல வேண்டாம். அதே போய் சொல்லுவேன் ஒத்துக்க மாட்டேன். நான் இல்லைங்கய்யா, அதெல்லாம் கடந்து வருது. என் பையெல்லாம் பிடிக்காது அஷ்டமி இது அது எதுவுமே பிடிக்காது அவனுக்கு. எல்லா நாளும் நல்ல நாளே, அவ்வளவுதான். அது நல்லது நடந்தா இப்ப யோசிக்க மாட்டாங்கய்யா, தவறா நடந்தா மட்டும்தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி. அதாவது நீங்க ஜாதகம் பாக்குறேன் பாருங்கம்மா, அந்த ஜோசியரே என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ எங்கிட்ட வருவாங்கன்னா, ஒண்ணு முகூர்த்தத்துக்கு பொருத்தம் பார்க்க, இல்ல கிரக பிரவேசத்துக்கு நல்ல காரியத்துக்கு நேரம் பார்க்க, இல்ல பிரச்சனை வரும்போது. அதனால அவனுக்கு சாதகம் இந்த கிரகம் அப்படி, இந்த கிரகம் இப்படி, அதனாலதான் அவனுக்கு கஷ்டம் சொன்னா அவனுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு இந்த ஜோசியர் சொல்லுவாரு. அது மட்டும் இல்லைங்கய்யா, எனக்கு வந்து என் பொண்ணு வரத்துக்கு அந்த பிளைட் டுடே அப்போ வந்து வார் இருந்தது இல்லையா, எப்படி வர்றது ஏது வர்றது அப்படிங்கிற போது ராதா அம்மா ஒண்ணு சொன்னாங்க, மா பேசாம இருக்குமா, ஆளுக்கு நாங்க பண்றது ஒரு நாளைக்கு வந்து ஸ்டே படிக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நாங்க அதாவது அந்த ஸ்பாட் சொல்றது அதுதான் கருணை. அது இப்ப பிளைட் சார்ஜர் ஏகமாக ஏறி கிடக்குமா? எனக்கு நான் வந்து சேவ் பண்றேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே சிரித்துருச்சு. இது பார்னால பிளைட் சார்ஜ் எல்லாம் மோர் தென் டபுள், அப்படி 100% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இறைவன் தான் எல்லாத்தையும் செய்யறாருன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா, நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ஏத்துக்கக்கூடிய பக்குவம் வந்துருச்சுன்னா எதையும் ஆமாமா பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆமா அவ்வளவுதான். நீங்க சிம்பிளான நான் விஷயம் காசி அவ்வளவுதான். ஆனா நம்ம ஆமா மனசுக்குள்ள பயத்தை வச்சுட்டு ம் இறைவன் ஆமா பேர்ல ஒரு முழு நம்பிக்கை இல்லாம அப்புறம் இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஐயோ இப்படி செஞ்சதுனாலதான் வந்து வரேன் ம் இங்க எனக்கு காசியிலன்னு சொல்லுவாங்கன்னா சேத்திரத்தில் நாள் பார்க்க வேண்டாம் சொல்லுவாங்க. அங்க வந்து எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து காசியில சொல்லுவாங்க. அங்க வந்து நம்ம நேரம் பார்த்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னாக்கா அங்க வந்து எல்லாருமே சேத்திரத்துல நாள் பார்க்க தேவையில்லை அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா காரியம் அப்படித்தான். அந்த நேரம் நடக்கணுன்னு இருந்தால் நடக்கும். வினைகள் தான் விளைவை தருமே தவிர நேரம் என்னமா பண்ண முடியும். அந்த நேரத்தில் நடக்கணும்னு தான் நடக்குது, அவ்வளோதான். வாழ்க இன்னைக்கு மலேசியா கிளாஸ் இருக்காயா? இருக்குமா. நன்றி. அப்புறம் முடிச்சுக்கலாம். ஆமா, நானும் மறந்து உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு ஆரம்பிக்கும். இது எனக்கு மணி இப்போ 6:25 ஆச்சு. ஐயா முடிச்சுக்கலாமே. சரிங்க ஐயா. நாளைக்கு வந்து அந்த வேதாத்ரி இது நாளைக்கு பகவத்கீதை கிளாஸ் இருக்குமா நாளைக்கு? சரிங்க ஐயா. தப்பு. சரி, இன்று நமக்காக அருமையாக எளிமையான விளக்கங்கள் வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சேஷாஸ்ரம் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி அருணகிரி ஐயா அவர்களையும், உலகநல வாழ்த்து பாட சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வேற யாராவது வேதாத்திரிய பாடல் பாடுறீங்களா? பாடுங்க. பாடுங்க பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் பொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி ஐயா, எனக்கு பிரம்மஞான கவி கொடுத்திருந்தீங்களா? ஆமாங்க, பாடுங்க ஐயா. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை,
தன் மாத்திரைகள் ஐவகை மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மழைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதிபுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதிபுயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியவர்களும் வாழ்க வளர்க்க அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், பொருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவ நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிய நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.